கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஓசியா அதிகாரம் 2 வசனம் 19. நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிற நம் தேவனாகிய கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நிறைந்தவர். அவர் நம்மை நித்திய விவாகத்திற்கென்று நியமித்து கொள்ள நம்மை தெரிந்தெடுத்துள்ளார். அவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவருக்குள் நிலைத்திருக்க வேண்டும். ஓசியா 2:19 நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்து கொள்ளுவேன் என்று சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தர் அவருக்கென்று நம்மை நியமித்துள்ளார். அவருக்காக நாம் வாழ வேண்டும் என்று நம்மை தெரிந்தெடுத்துள்ளார். உலக மனிதர்களாய் பாவம் செய்து வாழ்ந்த நம்மை அவர் தேடி வந்து தெரிந்தெடுத்து உலகத்திலிருந்து நம்மை பிரித்தெடுத்து நாம் பரிசுத்த சந்ததியாக வாழ வேண்டும் என்று அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் நம்மை கழுவி சுத்திகரித்து அவருக்கு சொந்தமானவர்களாக நம்மை மாற்றி நம்மை ஒவ்வொரு நாளும் நீதியின் வழியில் நடத்துகின்றார். நீதியும் நியாயமும் உள்ள தேவன் நம்மை நீதியோடும் நியாயத்தோடும் நடத்துகின்றார். நம்மை அவருடைய மிகுந்த கிருபையினாலும் உருக்கமான இரக்கங்களினாலும் அவர் நம்மை தம்மண்டையில் சேர்த்து கொண்டுள்ளார். அவருடைய கிருபைகளை பெற்ற நாம் ஒவ்வொரு நாளும் அவருக்கென்று நாம் நியமிக்கப்பட்டவர்கள் என்பதை அறிந்து நம்மை பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும். திருமணத்திற்கு முன் நிச்சயம் பண்ணுவார்கள். நிச்சயத்திற்கு பின் அந்த பெண் அந்த ஆணுக்கும் அந்த ஆண் அந்த பெண்ணுக்கும் சொந்தமானவர்கள். அதே போலத்தான் நாம் அவருக்காக நிச்சயம் பண்ணப்பட்டவர்கள். அவருக்காக நியமிக்கப்பட்ட நாம் மணவாளன் வர ஆயத்தமாய் காத்திருக்க வேண்டும். மணவாளனாகிய அவர் பரிசுத்தமாய் இருக்கிறபடியால் நாமும் நம்மை பரிசுத்தமாய் காத்து கொண்டு அவரை காண ஒவ்வொரு நாளும் நாம் வாஞ்சிக்க வேண்டும். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஒன்றை பகைத்து ஒன்றை நேசிப்போம். ஆகவே நாம் உலக பொருளுக்காக உலகத்தின் காரியங்களுக்காக நாம் அதை வாஞ்சித்து தேடுவோமானால் அவரை விட்டு விலகுகின்றோம். அவருடைய வார்த்தைகளை விட்டு விலகுகின்றோம். அழிந்து போகிற உலக காரியங்களை வாஞ்சித்து தேடாமல் எதற்கென்று நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோமோ, எதற்கென்று நாம் நிச்சயம் பண்ணப்பட்டவர்களாய் இருக்கின்றோமோ அந்த உடன்படிக்கையிலே உறுதி உள்ளவர்களாய் அதை நிறைவேற்ற ஆயத்தமாய் காத்திருப்போம். நம்மை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் காத்து கொள்வோம். அவர் கிருபையினால் அவருடைய மிகுந்த இரக்கங்களினால் நம்மை நியமித்து அவர் நமக்கு இறங்கி அவரோடு நாம் என்றென்றும் வாழத்தக்கதான கிருபைகளை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் எங்களை பரிசுத்தமாய் காத்து கொண்டு நாங்கள் உமக்காக நிச்சயம் பண்ணப்பட்டவர்கள் என்பதை அறிந்து உமக்கு பிரியமாய் ஒவ்வொரு நாளும் வாழவும் எங்களை பரிசுத்தமாய் காத்து கொள்ளவும் நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். உம்மோடு ஒவ்வொரு நாளும் நாங்கள் சஞ்சரிக்கிற வாழ்க்கை வாழ நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். உலகத்தை வெறுத்து உம்மிலே நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.